ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே எல்லா விஷயத்துக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? முன்னாடியெல்லாம் அது மாதிரிலாம் பேசலை, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அதுக்கெல்லாம் பேசுகிறதுக்கான நேரங்கிறது நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் எதுக்கும் சொல்ல வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. எந்த இதாக இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்மளுக்கு அதை எடுத்துக்கிற விதங்கிறது இருக்குல்ல, அதுதானே இப்போ முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நாங்கள் இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்ல வேணாமா, இப்போதைக்கு என்ன இருக்குன்னு நாளாகட்டும், இப்போ கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னோடனே, எல்லாம் சரியாகும், போக போக எல்லாமே மாறும், மாறாமல் இருக்காது. இந்த நேரத்தில் அது சரி இது சரின்னு சொல்லிட்டு நம்மளால் எதையும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த இதை நோக்கி போக வேண்டியதுதான் அப்படின்னோடனே, சரிம்மா நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலை, இருந்தாலும் மாமா வீட்டில் இந்த கல்யாணத்தை பற்றி யாரையும் அவங்கக்கிட்ட நீ பேசிக்கிட்டு தேவையில்லாத இது பண்ண வேண்டாம், அது பேசுறதுனால என்ன ஆகிட போகுது, அவங்க எதுவுமே மாற போகிறதில்ல, மாறுறவங்களாம் கிடையாது அவங்க. இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்கு எண்ணத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னோடனே, சரிம்மா நீ அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், பார்ப்போம், பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னோடனே, செய்கிற விஷயங்கள் செய்யட்டுமா, அதுக்காக ஒன்றும் நம்ம யாரையும் இது பண்ண போகிறது கிடையாது, பரவாயில்ல, அது மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அது பார்த்துக்கலாம் என்ன இது நடக்குதோ அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது சரியான ஒரு இது கிடைக்குதா அப்படின்னோடனே பார்த்தா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த நேரத்தில் அதை இதாக இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு எடுத்துக்கணும், எடுத்துக்கிறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்தில் சரியான ஒரு விஷயங்கிறது கிடைக்கிறதுக்கான காரணங்களை நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு யாரை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்களை நம்ம மனசில் போட்டு எதையும் இது பண்ணிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாம்மா அப்படின்னோடனே, சரி விடுங்க விடுங்கம்மா, அதுக்காக ஏம்மா நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, இப்போ அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, பேசுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல, அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, வித்தியாசங்களை பற்றி யோசிக்காதீங்க, வித்தியாசம் யோசித்து நம்ம எதையும் ஆக போகிறதில்ல, நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் இப்போ இந்த வேலையில் கிடைக்கிற விஷயங்களை நோக்கி நம்மளுக்கு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணங்களுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, சரியான ஒரு விஷயங்களுங்கிறது வேண்டாங்கிறத தாண்டி நம்மளால் இப்போதைக்கு சரி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், பார்த்து இது பண்ணி முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னோடனே,